டேய் சண்டைக்கு வாடா என்ற கவுண்டமணியின் காமெடி உருவானதன் பின்னணி என்ன என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் 25 வருடங்களுக்கு மேல் காமெடி காட்சிகளில் நடித்து ரசிகர்களை சிரிக்க வைத்தவர்தான் கவுண்டமணி. செந்திலுடன் கூட்டணி அமைத்து இரட்டையர்களாக இருவரும் இணைந்து பல திரைப்படங்களிலும் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தனர். பல திரைப்படங்களின் வெற்றிக்கு கவுண்டமணி செந்தில் காமெடி முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. 1990ஆம் ஆண்டுகளில் இரண்டாவது ஹீரோ போல் கதாநாயகன்களுடன் இணைந்து எல்லா காட்சிகளிலும் வந்தார் கவுண்டமணி. அதோடு திரைப்படங்களில் கவுண்டமணிக்கென சண்டை காட்சி, டூயட் எல்லாம் கூட இருந்தது. இது எல்லாமே கவுண்டமணி தனக்காக கேட்டு வாங்கி கொண்டதுதான். ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் சம்பளம் என முதலில் வாங்கிய நகைச்சுவை நடிகர் இவர்தான். ஹாலிவுட்டில் லாரன் ஹார்டி போல கோலிவுட்டில் கவுண்டமணி செந்தில் காமெடி பல 100 படங்களில் நடித்து சாதனை படைத்தனர். சத்யராஜ், பிரபு, கார்த்திக், சரத்குமார், ராமராஜன் ஆகியோரின் படங்களில் பெரும்பாலும் கவுண்டமணி செந்தில் நடித்துள்ளனர். கவுண்டமணி பேசும் விதம் பிடிக்காது என்பதால் ரஜினி, கமல் ஆகியோர் கவுண்டமணியுடன் அதிகமாக நடிக்கவில்லை. இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் கவுண்டமணி நடித்த எல்லா படங்களுமே காமெடி சரவெடிதான். குறிப்பாக உள்ளத்தை அள்ளித்தா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற நகைச்சுவை காட்சிகள் அனைத்தும் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தது. அதே போல உனக்காக எல்லாம் உனக்காக என்ற திரைப்படத்திலும் கார்த்திக்குடன் இணைந்து கவுண்டமணி கலக்கியிருந்தார். அதாவது ஒரு காட்சியில் சாப்பாட்டு பந்தியில் ஒரு பெரிய செங்கல்லை வைத்து சாப்பாட்டில் கல்லு சண்டைக்கு வாடா என பெண் வீட்டுக்காரர் ஒருவரை கவுண்டமணி சண்டைக்கு அழைப்பார். ஆனால் அந்த பெண் வீட்டுக்காரரோ சிரித்து கொண்டே போய்விடுவார். இந்த காமெடி காட்சி உருவானதன் பின்னணி குறித்து இயக்குனர் சுந்தர் சி ஊடகம் ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். அவர் கூறியதாவது, கவுண்டமணி சார் ஒரு புதிய காரை வாங்கி அவரே ஓட்டி வந்தார். படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கு அவர் வந்து கொண்டிருந்த போது ஒரு பேருந்து அவரின் கார் மீது மோதிவிட்டது. பேருந்திலிருந்து இறங்கி வந்த டிரைவர் கவுண்டமணியை பார்த்தவுடன் சார் நீங்களா என ஜாலியாக பேசியிருக்கிறார். அதன்பின் அங்கு வந்த கண்டக்டரும் சார் நீங்களா, செந்தில் வரலையா என ஜாலியாக பேசியிருக்கிறார். இதனால் அவர்களுடன் சண்டை போடாமல் வந்திருக்கிறார் கவுண்டமணி. இந்த விஷயத்தை கவுண்டமணி இயக்குனர் சுந்தர் சியிடம் சண்டைக்கே வரமாட்டேங்கிறானுங்கப்பா என சொல்லியிருக்கிறார். இதை வைத்து தான் அந்த காமெடி காட்சியே உருவாக்கினேன் என்கிறார் இயக்குனர் சுந்தர் சி. கவுண்டமணியின் அந்த காமெடி காட்சி ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காமெடி மன்னன் கவுண்டமணியின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.